நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சாமி, நீங்க போங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். இங்க பாருமா, ஏஎஸ் யாருன்னு தெரியுமா? அவர் வயசு என்னன்னு தெரியுமா? என்ன படிச்சிருக்காருன்னு தெரியுமா? சார், சாரி சார், இனிமே பேச மாட்டா. ஜான்சி, முதல்ல கிளம்பு ஜான்சி. பிரியா இங்கே விட மாட்டா. சும்மா கிளம்பு ஜான்சி. சும்மா போறியா இல்லையா? உன் தங்கச்சி பயங்கர சண்டைக்காரியா இருப்பா போல இருக்கு. இல்ல சார், கொஞ்சம். ஆமா, நான் சண்டைக்காரி தான். ஆனா உங்களை மாதிரி ஏமாத்துறவங்க கிடையாது. ஜான்சி, பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு நடு ரோட்ல விட்டுட்டு போற ரகம் கிடையாது. இது பாருமா, நீ சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு. இன்னும் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கும் உங்க அம்மாவுக்கும் நடந்த விஷயம் எங்க தனிப்பட்ட விஷயம். அதுல நீ தலையிடாத, புரியுதா? சார், சோ சாரி சார். நீங்க பேசுறத பார்த்தா சாத்தா வேதம் ஊதுற மாதிரி இருக்கு. ஜான்சி, ஷட் அப். என்ன ஷட் அப்? நீ கொஞ்சம் சும்மா இரு. நான் பேசுறது தப்பு இல்ல. என்ன மாப்ள, அண்ணாமலையார் கோயில் தீபங்கள் ரெண்டு இங்க எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்க சும்மா இருங்க மாமா. என்னடா அண்ணனும் தங்கச்சியுமா வந்திருக்கீங்க? ஏய் கருவண்டே, எதுக்கு இந்த குதி குதிக்கிற? ஏய் அடங்க பாறா. ஹலோ, இது எங்க காலேஜ்க்குள்ள நடக்கிற விஷயம். நாங்க பேசி தீர்த்துப்போம். அனாவசியமா நீங்க மூக்கு நுழைக்க வேண்டாம். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. மாமா, நீங்க அனாவசியமா என் மாப்பிள்ளை விஷயத்துல மூக்கு நுழைச்சா நானும் நுழைப்பேன், தெரியுமா? யோ கருப்பு கண்ணாடி, சரிதான் போயா. என்னது யோவா? அண்ணாமலையோட வளப்பு லட்சணம் தெரியுது. ஏய் கருவண்டே, உங்க ஹாஸ்டல் வார்டன் அண்ணாமலை இருக்காளே, அவளாவது என் மாப்பிள்ளையோட 2 மாசம் வாழ்ந்தா. இத பாரு, ரொம்ப பேசாத. நீ சும்மா இருங்க மாப்பிள்ள. அரப்படி உலக்கு என்ன பேச்சு பேசுறா? நீ இப்படியே பேசிக்கிட்டு உங்களோட புருஷன் 2 நாள் கூட வாழ மாட்டான். ஐயே, இத பார். நீ என்ன குரல் கொடுக்குற? உங்களோட 2 மணி நேரம் கூட வாழ மாட்டான். ஆமா, உனதான் இப்ப ரொம்ப அவசியமா கேட்டாங்க. போயா. ஏச்சிபா. ஏய் போயா. ஏய் போங்கடி போங்கடி. மாமா சும்மா விடக்கூடாது மாப்பிள்ள. இந்த வானரன் வாள நறுக்கி வைக்கும் மாப்பிள்ள. மூஞ்ச பாரு. போ. என்ன 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 ஐயா? வண்டி எடுத்துட்டு முதல்ல கிளம்பு. ஆனாத பசங்க. பாப்பா, உனக்கு குரங்கு மூஞ்சிக்காரன் தான் புருஷனா மாட்டுவான். மூஞ்ச பாரு, மூக்க பாரு, லாரியில் அடிபட்ட டின்னு மாதிரியே. ஐயா, ஓ மூஞ்சி மட்டும் ரொம்ப நல்லா இருக்கா? போயா. ஏய் போடி, சும்மா பேச வந்துட்டாளுங்க. போலாமடா தங்கச்சி. அண்ணே, என்ன யார் அண்ணே சண்டை போட்டு போறது? இதுகளா அண்ணாமலை, அதோட அனாதை தத்துவ புத்திரிகள். தங்கச்சி இங்க பாரு, மாப்பிள்ளை வீட்டை விட்டு கிளம்பும் போது ரொட்டியும் பாலும் தின்னுட்டு தான் கிளம்புறான். ஆனா பயங்கர சந்தோஷமா ஆஸ்பத்திரி போனான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்ல, அது இந்த அண்ணாமலை தத்துவ புத்திரிகள் கொண்டு வர டிஃபனை திங்கிறதுக்கு தான் வர்றான். இப்போ டிஃபன்ல ஆரம்பிச்சு முழு சாப்பாட்டுல போய் கடைசியில அண்ணாமலையே பக்கத்துல வந்து நின்று பரிமாறினா நல்லா இருக்குங்கிற அளவுக்கு போய் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். என்னண்ணே, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னத்த போய் சொல்றது? இதையெல்லாம் மாப்பிள்ள கால போக்குல விட்டுருவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒன்னும் சரியாகாதுண்ணே. பாருங்க, அந்த பொண்ணும் கூட எவ்வளவு பொறுமையா நின்று பேசிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி என்கிட்ட ஒரு நிமிஷம் பேசிருப்பாரு. சின்ன பொண்ணு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறா, பேசாம நிக்கிறாரு. அதே நான் பேசிருந்தா அடிச்சு கொண்டுட்டு இருப்பாரு. இந்த ஆள் இந்த ஆஸ்பத்திரி வரக்கூடாதுண்ணே. கூட்டிட்டு போயிடலாம் வாங்க. இரு அவசரப்படாத. இப்ப உள்ள போய் தகராறு பண்ணினா உனக்கு பைத்தியக்கார பட்டத்தை கட்டி உள்ளே ஆஸ்பத்திரியில் அடைச்சு வச்சிருவான். மாப்பிள்ளை எங்க போயிட போறான்? நாளைக்கு நம்ம வீட்டை விட்டு தானே கிளம்ப போறான். அங்க வச்சு பாத்துக்குவோம். இங்க பாரு, அண்ணாமலைக்கு உலகநாதனுக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகல. அதனால சட்டப்படி நீ இன்னும் பொண்டாட்டி கிடையாது, ஞாபகத்துல வச்சுக்கோ. ஏகப்பட்ட சொத்து கிடக்குதுரா, அதையெல்லாம் எழுதி வாங்கிவிட்டு அப்புறம் அவன் அண்ணாமலையோட போய் சேர்ந்தா நமக்கு என்ன? சும்மா என்ன சொத்துன்னு எப்ப பார்த்தாலும் எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. எனக்கு அந்த ஆள் தான் முக்கியம். ஏன் கூட அந்த ஆள் வாழணும். அந்த அண்ணாமலை கூட அவர் வாழவே கூடாது. எனக்கு குழந்தை இல்லாம பண்ணிட்டு அண்ணாமலை குழந்தையோட வாழப்படாதா? கொஞ்சம் போறாங்க கூட தானே. அந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன். சரி பொறுமையா இரு. அண்ணன் கிட்ட சொல்லிட்டேல, நான் பாத்துக்கிறேன். சரியா? இப்போ அமைதியா கிளம்பு. இந்தாங்க மாமா மாங்காய். எதுக்கு? மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். மாமி போனா வாங்கிட்டு சொன்னா. சரி, அதான் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு? 2 ரூபாய் கொடுங்க. 2 ரூபாய் சில்லறையா இல்லையே? பரவாயில்ல, நான் மாமி வரட்டும் வாங்கிக்கிறேன். சரி. யார் தேடுறேள்? இன்ஸ்பெக்டர் சந்தானம் போஷன் இது. சந்தானம் காலையிலே போயாச்சு.
ஓ, நீங்க யாரு? அவளுக்கு நீங்க என்ன உறவு? அவர் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ரிலேஷன் கிடையாதா? இல்ல, எப்ப வருவார்னு தெரியுமா? அதோ அங்க நின்னு இருக்காரே. எதுக்கு நீங்க வந்த? வீடு தேடி வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணான்னு பாக்குறியா? மரியாதை இங்க இருந்து போயிடு. போடி. போடி, பாத்துட்டு இருக்க. ஏய், இப்ப எதுக்கு நீ கண்ணீர் வர? என் முகத்திலே முழிக்கூடாதுன்னு சொல்லிருக்கணும்ல. மரியாதை இங்க இருந்து போயிடு. போடி. நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? நான் ஒன்னதானே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கேன். வேண்டாம் வேண்டாம்னு சொன்னப்ப நீ தானே பின்னாடி சுத்தி சுத்தி வந்த. இப்ப நான் அவசரம்னு உன்கிட்ட வரும்போது என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறிய. அப்படி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? சரி போ, எல்லா விஷயத்தையும் போன்ல பேசிக்கலாம். மாமி வேற பாத்துட்டு இருக்கா. என் முன்னாடி கிட்ட ஏதாவது சொல்லி வைப்ப. முதல்ல இங்க இருந்து போ. நீ போய் சொல்ற, நீ எனக்கு போன் பண்ண மாட்ட. நான் பண்ணாலும் நீ கட் பண்ணி விடுறிய. கண்டிப்பா போன் பண்ற, போ. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். என்ன விஷயம் பேசணும் சொல்லி தொலை. சரி சொல்லு. அந்த செங்கல்பட்டு கிரானைட் குவாரி விஷயமா அங்க இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ்க்கு நான் 20 லட்சம் கொடுத்தேன்ல, அப்ப நீ பக்கத்துல தானே இருந்த. இப்ப அங்க இருக்கிற அதிகாரிங்க கிட்ட நான் பேச வேண்டியது இருக்கு. ஆனா இந்த நேரம் பார்த்து தவசி என்ன ஆபீஸ்க்கு வராதேன்னு தடுத்துட்டாரு. நான் ஆபீஸ்க்கு போலன்னா யார் அந்த அதிகாரிங்க கிட்ட பேசுறது? அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சா ஒரு 50-60 லட்சம் லாபம் வரும். எனக்கு அந்த பணம் கண்டிப்பா வேணும். நான் மறுபடியும் அந்த ஆபீஸ்க்கு போய் ஆகணும். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் கண்டிப்பா அந்த ஆபீஸ்க்கு போகணும். சரி, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். தமிழரசி வந்தா தான் பேச முடியும்னு ஆபீசர்கிட்ட சொல்லி தவசிகிட்ட சொல்றேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பு, போ. நீ அவங்க கிட்ட பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவியா? ஆட போன் பேசுற, போ. ஆட போங்கற. ஆட போ. ஆட மாமி வேற என் பொண்டாட்டி கிட்ட ஏதாவது சொல்லி வச்சிருவா, போ. ஆட போ. கொஞ்சம் இருடி. கீழே நின்று பேசுறவளை பார்த்தா நல்ல பொம்பளே தெரியலடி. நல்லவளா இருந்தா ஆத்துக்குள்ளனா வந்து பேசிட்டு இருக்கணும். ஏன் கீழே நின்று பேசணும்? எதுக்கும் ஜாகிரதையா நடந்துக்கோ சௌந்தர்யா. ஜாகிரதை என்ன பார்த்து. சௌந்தர்யா குட்டி, சௌந்தர்யா உள்ள வாடா. வாடா. என்னடா குட்டி, கூப்பிட்டது காதுல விழலையா? ஏன் இப்ப கண்ணை கசக்கிட்டு இருக்க? ஓ, வீட்டு வாசல்ல ஒரு பொம்பளை கூட நின்று பேசிட்டு இருந்தேன்னு அந்த மாமி சொல்லிட்டு போனாளா? அதையெல்லாம் நம்பாதரா. அவங்க என் ஆபீஸ் மேலதிகாரி. நானு கரெக்ட் டைம் வேலைக்கு போறேனா இல்லையான்னு வேவு பார்க்கறதுக்காக வந்துட்டு போறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அந்த பொம்பளை உங்ககிட்ட பேசும்போது அழுதாலாமே. அது வேற ஒண்ணும் இல்லடா. ஆனா அந்த பொம்பளை எழுது பாத்தியல, உன் புருஷன் எவ்வளவு ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசர். அது உனக்கு தெரியுது, அவளுக்கு தெரியல. வீடு வரைக்கும் ஏன் வேவு பாக்குறேன்னு சொல்லி கண்ணாவினு திட்டி விட்டேன். லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டேன். அதான் கண்ண கசக்கி போறான். ஏன் மாமா அந்த பொம்பளைய வீட்டுக்கு கூப்பிட்டு பூ பழம் புடவெல்லாம் வச்சு லஞ்சமா கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவாங்கல்ல மாமா? இப்ப அந்த பொம்பளை போய் மேலதிகாரிங்க கிட்ட போட்டு கொடுக்க போறா. உங்க உத்தியோகம் போகுது. நீங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறதுனால தானே எங்க அப்பா உங்களுக்கு அட்டி வச்சாரு. நிறுத்து. இப்ப எது கலற? இப்போ உன் புருஷனுக்கு வேலை போயிருன்னு நினைச்சாலறையா, இல்ல அங்க வாசல்ல பொம்பளை கூட நின்று பேசிட்டு இருந்தா நினைச்சாலறையா? அந்த பொம்பளை கூட பேசிட்டு இருந்ததாலதான். ஆட பைத்தியமே, இந்த மாமி எல்லாம் நம்பாத. மாமி ரொம்ப மோசமானவ. அந்த மாமி பாத்தியா, தேஞ்சு போன லாரி டயர் மாதிரி. நீ சின்ன பொண்ணு, எப்படி ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் பண்றேன்னு சொல்லி அந்த மாமிக்கு பொறாம. அதனாலதான் நம்மளை பிரிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ மாமி நல்லவளா இருந்திருந்தா மாமா மாமி கூட வாழ்ந்திருப்பாரல்ல. இப்ப மாமா மாமி கூட இருக்காரா? இல்லையே. இல்ல மாமா, அந்த பொம்பளை உங்ககிட்ட பேசுறது அழுதது பார்த்தா உங்க ரெண்டாவது சம்சாரம் மாதிரி இருக்குன்னு மாமி சொல்லி இருப்பாளே. ஐயோ, மாமியாவது பரவாயில்ல. அந்த மேலதிகாரி ரோடு இன்ஜின் ஒதுக்கு. ரோடு இன்ஜின் என்னன்னு தெரியுமா? இந்த ரோடெல்லாம் போடுவாங்கல்ல, பெரிய மிஷினு, அது மாதிரி.
அவளை போய் என்னோட 2வது சம்சாரம் செக் கேட்கறக்கு அசிங்கமா இருக்குது போ. ஐயோ இங்க பாரு, நீ எவ்வளவு அழகா இருக்க. 2 மூக்குத்தி பாரு, நம்ம கோயம்புத்தூர் தண்டு மாரியம்மன் மாதிரியே இருக்கடா. கிளி இருக்கல கிளி, ஒரு கிளி மட்டும் இப்போ உன் தோள் மேல இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்படியே ஆண்டாள் மாதிரியே தான் நீ. கையெடுத்து கும்பலாம் போல இருக்கு. ஐயோ, என் தங்கத்துக்கு வெக்கத்தை பாரு. கருமண்டா, இவளை போய் எங்க அப்பன் ஏன் தலையில கட்டி வச்சான் பாரு. அவங்கிட்ட இருக்கிற சொத்தை கைப்பற்றறக்காக இந்த ஓலமூக்கையெல்லாம் கொஞ்சம் வேண்டியதா இருக்கு. சௌந்தர்யா குட்டி, என்னப்பா இவ்வளவு லேட்டு? சீக்கிரம் கொண்டு பாப்பா. குட் மார்னிங் சார். என்னது? பீரி ட்ரிங்க்ஸ் சார். இந்த வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக தமிழரசு மேடம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. எதுக்கு? குடிக்க தான். வேற? ஜஸ்ட் ட்ரிங்க்ஸ் அலோன். இதுக்கு தான் இந்த கெஸ்ட் ஹவுஸ் பயன்படுத்துறீங்களா? சார், நம்ம கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் நம்ம ப்ளீஸ் பண்ணி ஆகணும் சார். இப்படிப்பட்டவங்களா எதுக்காக சார் நான் பார்க்கணுங்கிறீங்க? சார், செங்கல்பட்டுல கிரானைட் குவாரியை லீஸ் எடுக்க போறோம் இல்லையா? ஆமா. அரசியல்வாதிகளுக்கு நம்ம பணம் கொடுத்தாச்சு. இவங்க சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ், இவங்க உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. உள்ளூர் அரசியல்வாதிக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்க? 20 லட்சம் ரூபா சார். சரி வாங்க. என்னையா சில்லுன்னு இல்லையா? ஆமா சார். போய் அந்த பையனை வர சொல்லியா. வாங்க சார். வாங்க சார். சார், நடுவில் இருக்கிறவர் தாசில்தார் மிஸ்டர் கண்ணன். இவர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் கணேஷ். வணக்கம் சார். இவர் வந்து விஏஓ மிஸ்டர் மோகன். வணக்கம் சார். தமிழரசி மேடம் வரலையா? தமிழரசி வரல. நீங்க விஷயத்தை சொல்லுங்க. எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க சார். இந்த கிரானைட் குவாரி விஷயமா முதல்ல பேசுனது தமிழரசி மேடம் தான். அவங்க இல்லாம எப்படி சார் பேச முடியும்? இந்த லோக்கல் அரசியல்வாதிகளை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சோம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை பத்தியும் அவங்க தான் பேசியிருக்காங்க. ஸ்பீடா போய்கிட்டு இருந்த மேட்ரு திடீர்னு ஸ்டாப் ஆன உடனே மேனேஜர் சார் கிட்ட கேட்டோம். அவர் தான் சொன்னாரு, தமிழரசி மேடம் ஆபீஸுக்கு வரதில்ல, தவசி சார் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாருன்னு சொன்னாரு. அதான் உங்களை வர சொன்னோம். சார், இப்படி மேட்ரை டிலே பண்ணிட்டே போனீங்கன்னா அப்புறம் லீக் அவுட் ஆகி எல்லாருக்கும் பிரச்சனையா போயிடும் சார். அரசியல்வாதிங்க எங்களை மாதிரி இல்ல சார். சொன்ன சொல்ல அப்படியே மாத்திடுவாங்க. வாங்கின பணத்தையும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க சார். சிவமணி சார், நீங்க தமிழரசி மேடத்துக்கு ஃபோன் போட்டு அவங்களை இங்க வர சொல்லுங்க, பேசுவோம். குவாரி விஷயமா நான் எந்த முடிவும் பண்ணல. முடிவு பண்ணதுக்கு அப்புறமா பேசுவோம். என்ன சிவமணி சார், ஐயாவுக்கு வர வேண்டிய பணம்? கிரானைட் குவாரியை லீஸ்க்கு எடுக்கிறதா வேண்டாமா என்ன முடிவு பண்ணலையே, அதுக்கப்புறம் தானே பண விஷயம். இப்ப என்ன சார் பண்ணலாம்? இது வேற சூடாயிடுச்சேயா. நான் இதை சொல்லல சார், சந்தானத்திட்ட என்ன சொல்லலாம்னு கேட்டேன். இன்ஸ்பெக்டர் சந்தானத்துக்கு ஃபோன் பண்ணி தமிழரசியை வர வைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணோம். தவசி சார் பிடி கொடுத்து பேசலங்கிறத சொல்லிடுவோம். இது ஓபன் பண்ணியா? சரி சார். சாந்தி, சாவி கொடு. மாமா, சாவி கொடுங்க.
சாந்தி கதவை தர. எதுக்கு? அண்ணாமலை பாக்குறதுக்கா? 10 வருஷமா நீயும் இதை தான் பேசிட்டு இருக்க. நான் கிளினிக் போகணும், கதவை தர. இன்னைக்கு நான் உங்களை வெளியே போக விட மாட்டேங்க. என் 2 கண்ணால பார்த்தேன். அண்ணாமலை வளர்க்குற 2 குழந்தைகளையும் கொஞ்சம் கொலாவது நான் பார்த்தேன். அவங்கள வச்சு தூது விட பாக்குறீங்களா? இது பாரு, நான் அண்ணாமலையை பார்த்து பல வருஷமாச்சு. போய் சொல்றீங்க. அண்ணாமலை தினமும் பாக்குறீங்க, அந்த குழந்தைய தினமும் கொஞ்சறீங்க. இல்லனா அந்த போட்டோ எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுங்க, எங்க வச்சிருக்கீங்க? சாந்தி, நீ வீணா எதையோ கற்பனை பண்ணிக்கிற. நீ இதே மாதிரி பிஹேவ் பண்ண உனக்கு நிச்சயமா பைத்தியம் தான் பிடிக்கும். ஆமாங்க, எனக்கு பைத்தியம் பிடிச்சாலும் அது உங்களால தான் பிடிக்கும். அதுக்கும் காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. என் வயித்துல குழந்தை இறந்ததுக்கு காரணமும் நீங்க தான். திரும்ப எனக்கு குழந்தை ஆகாம என்னென்னமோ மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து பண்ணிருக்கீங்க. எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? எனக்கு என்ன மருந்து கொடுத்துருக்கீங்க? கதவு திறப்பா, கதவு திற. எல்லா சொத்து அண்ணாமலை குழந்தை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க, கதவு திறப்பா. என்ன உலகநாதா, கதவு திற. கதவை பூட்டி வச்சுட்டு ரகலை பண்ணிட்டு இருக்காமா? நான் வெளியே எங்கேயும் போக கூடாதான், கிளினிக் போக கூடாதான். கிளினிக் போற 6 மணி நேரம் தான் நான் நிம்மதியா இருக்கேன். அது கூட போல நான் இங்கே புழுங்கி செத்துருவேன். சாந்தி, கதவு திற. சாந்தி, கதவு திற. சாந்தி, கதவு திறமா. மாப்பிள, கதவு திறக்க சொல்லுங்க. திறக்க சொல்லுங்க மாப்பிள. மாப்பிள, கதவு திறக்க சொல்லுங்க. சொல்லுங்க மாப்பிள, கதவு திறக்க சொல்லுங்க. சாவி குடுமா, குடு. ஏன் சாந்தி இப்படி எல்லாம் செய்யற? அவன் உன் புருஷன் தானே, அவன் நிம்மதியா இருக்க வேண்டாமா? உங்களுக்கு உங்க புள்ள சந்தோஷம் முக்கியம். ஆனா என் தங்கச்சி வேதனையை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை, அப்படித்தானே? நீங்க வாய முடுங்க. நான் என் மருமக கிட்ட பேசிட்டு இருக்கேன். நானும் உங்க மருமகன் தான். இந்த அண்ணன் இல்லாம என் தங்கச்சி எப்படி உங்களுக்கு மருமகளானா? இங்க பாருங்க அத்தை, உங்க புள்ள சாக கிடந்தப்போ என் தங்கச்சி உயிரை கொடுத்து பீமல் அள்ளி அவனை காப்பாத்திருக்கான். என் தங்கச்சி இல்லைன்னா அவன் உயிரோடவே இல்லை, தெரியுமில்ல? ஆனா இன்னைக்கு என் தங்கச்சி குழந்தை இல்லாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலை இல்லை. நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? நான் என்ன பண்ணா உங்க தங்கச்சி சந்தோஷமா இருப்பா? அது அது ஒண்ணும் இல்ல. கையில ஒரு குழந்தை இருந்தா அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப அது இல்லாதனால உங்க பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் அவ பேர்ல எழுதுவீங்க, அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இல்லடா தங்கச்சி? சொத்தை எழுதி வச்சுட்டா உன் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துருமா? எப்படி பிறக்கும்? அதான் இனிமேல் புள்ளையே பிறக்காதுன்னு சொல்ற அளவுக்கு நீங்க அவளுடைய சிஸ்டத்தை எல்லாம் கெடுத்து வச்சிருக்கீங்களா? இது பாரு, கண்டபடி போய் சொல்லிட்டு இருக்காத, நல்லா இருக்காது. இருங்க மாப்ள, ஏன் உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் வருது? அவளும் ஒரு பிள்ளைக்கு தாயானவ தானே. புள்ள பிறந்த உடனே இறந்து போச்சு. ஆனா அதுக்கு பிறகு அவ வயித்துல ஒரு குழந்தை உண்டாயிருக்கணும் இல்ல? இல்ல. ஏன் அந்த அண்ணாமலை அவள பிச்சை எடுத்து சோறு தின்னுட்டு இருக்கிறவா, அவளுக்கெல்லாம் கொழுக்கு முழுக்குன்னு ஒரு புள்ள. ஆனா என் தங்கச்சி ராணி மாதிரி இருந்துகிட்டு இருக்கா. அவ வயித்துல ஒரு புழுப்பூச்சி கூட இல்ல. அந்த அண்ணாமலை பிள்ளையெல்லாம் ஒரு புள்ளையா? 10 மணிக்கு கொட்டாய் விட்டுக்கிட்டு வந்து நிக்குதாத்தா, ஆளுக்கு முட்டை மாதிரி. இது பாரு, என் பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை பேசின அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். பாத்தீங்களா கோபம் வருது? பாத்தீங்களா? புள்ளைய பத்தி சொன்ன உடனே கோபம் வருது. அத்த, மாப்பிள்ள ஹாஸ்பிட்டல் போறதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அண்ணாமலையும் அவன் குழந்தையை சந்திக்கிறதுக்கான ஜங்ஷன் பாயிண்ட். இப்போ புள்ளைய பார்க்கலான்னு ஆசை வரும், அப்புறம் புள்ள மேல பாசம் வரும், அப்புறம் சொத்தெல்லாம் எழுதி வைக்கலாங்கிற யோசனை வரும். அதுக்கு தான் சொல்றேன், என் தங்கச்சி பேர்ல இப்ப சொத்தை எழுதி வைங்க. அதுக்கு தான் இந்த பஞ்சாயத்து. அம்மா, இவங்க 2 பேர் பேர்லயும் சொத்தை நீ எழுதி வச்சிருமா. இத்தனை வருஷமா இவங்க 2 பேர் நம்ம கூட இருக்காங்கன்னா நம்ம சொத்துக்காக தான். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நான் தான் கை நிறைய சம்பாதிக்கிறேன்ல, உன்னை கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் காப்பாத்துறேமா. சொத்தை நம்ம சம்பாதிச்சுக்கலாம். இவங்க 2 பேர் பேர்லயும் சொத்தை எழுதி வைமா. உலகநாதா, நீ போ. இருங்க இந்த பஞ்சாயத்து முடிச்சிட்டு போயிருவோம். முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போ. என்னம்மா நீ? எப்ப நான் பேச வந்தாலும் என் வாயை அடைச்சிடுற. நீ போ முதல்ல. எல்லாத்தையும் நீயே பார்த்து தொலை. மாப்பிள, என் தங்கச்சி பேர்ல சொத்து எழுதாம இந்த பஞ்சாயத்து தீராது. சாந்தி, போறாரு பாருங்க. அண்ணாமலை குழந்தை கொஞ்சத்துக்கா போறாரு. இல்லம்மா, அவன் எல்லாரும் சேர்ந்து அனுப்பிச்சு வச்சிட்டீங்க. சாந்தி, இல்ல, எனக்கு பொறுக்காதுங்க. கவலைப்படாத. குழந்தை பொறுக்காது. நிச்சயமா எனக்கு குழந்தை பொறுக்காது. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டீங்க? அண்ணாமலை குழந்தை கொஞ்சத்துக்கா எனக்கு குழந்தையே பொறுக்க விடாம பண்ணிட்டீங்க நீங்க. நாங்க அப்படி செய்யலமா. கொஞ்சிட்டு இருக்கீங்களா பேட்டில? இல்லம்மா, இத பாருங்க, உங்க தலைகாணி கடையில கிடைச்சது எனக்கு.
இத கொஞ்சம் நகரத்துக்கா எனக்கு குழந்தை எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் சேர்த்து ஐயோ, அப்படி இல்ல, இல்லம்மா. பாருங்க குழந்தை கொஞ்சத்துக்கா போறாரு இல்லம்மா, அவ சொத்து எழுதி கொடுத்து சொல்லிட்டு போறாரா எதுக்கு என்னை விட்டுட்டு அங்க போய் சேரத்துக்கா இல்லம்மா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம்ல குழந்தை வேண்டாம்ல எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம் அப்படிதானே நீங்க எல்லாம் சொல்றீங்க சல்லி, அப்படி சொல்லல. சல்லி, பொறுமையா இரு, நான் இருக்குல்ல. இல்ல எனக்கு பிறக்காதுங்க நீங்க ஏமாத்துறீங்க என்ன சொத்து எழுதி கொடுக்க நகை கொடுக்குறேன் உடம்பு கொடுக்குறேன் என்ன ஏமாத்துறீங்களா நீங்க என்ன இல்லம்மா. இதாங்க உங்க பேச்சை நீங்களே வச்சுக்க எனக்கு குழந்தை பிறக்காதுங்க இந்த ஜென்மத்துல எனக்கு குழந்தை பிறக்காது போறாரு பாருங்க அந்த அண்ணாமலை குழந்தை கொஞ்சத்துக்கா போறாரு பாருங்க எனக்கு பிறக்காதுங்க எனக்கு குழந்தை பிறக்காது இந்த ஜென்மத்துல குழந்தை பிறக்காது பிறக்காது நான் என்ன பாவம் செஞ்சேனோ என் 2 குழந்தைகளும் சந்தோஷமாவே இல்ல. என் குழந்தைகளோட வாழ்க்கை சந்தோஷமாவே இல்ல. என் பையனோட வாழ்க்கைய நானே அழிச்சிட்டேன். എന്താ ഗോമതി നിന്റെ തങ്കയെ നോക്കുമ്പോൾ ഉലകനാഥനക്ക് എന്ത് കട്ടിവെച്ചെന്ന് തോന്നുന്നില്ലേ ഒന്ന് ചെയ്യൂ അക്കയും ഉലകനാഥനെ കൊല പണിട്ട് ഈ സ്വത്തെല്ലാം അടിച്ചിട്ട് ഓടിപ്പോ ஏய், നിനക്കതാ കൊല പണിട്ട് ரொம்ப സുലഭം അല്ലേ நாகராஜனை கொலை பண்ணிட்டு ഈ வீட்டுல சுதந்திரமா இருக்குന്നില്ല ஏய், நாகராஜன் நான் கொல் இரு, நான் அப்புறம் பேசிக்கிறேன். എടാ ഗോമതി എന്റെ നാഗരാജനെ കൊന്ന് എന്റെ ജീവിതം നശിപ്പിച്ചില്ലേ നിന്റെ തങ്കയ്ക്ക് ഇന്നു എന്താ ചെയ്യാൻ പോന്നെന്ന് നോക്കിക്കോ அம்மா இந்த பூ பத்தியா நல்லா இருக்குல்ல எங்க போற கோவிலுக்கு போறேம்மா யார் கூட என் கூட தான் நான் தான் சூர்யா குட்டி கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன் சூர்யா குட்டி பல்லு தேய்க்காமலே டிஃபன் சாப்பிடுது குளிக்காமலே ஸ்கூலுக்கு போகுது ரொம்ப அடம் பண்ணுது படுக்கையில சுஸ்லாம் போயிடுதுல்ல அதனால தான் நான் கோயிலுக்கு கூட்டு போறேன் ஆஞ்சநேயருக்கு ஒரு வாரம் வெண்ணெய் சாத்தினா அந்த பழக்கம்லாம் போயிடுமா ஐயர் சொன்னாரு என்ன இது என்ன இப்படி கூட்டிட்டு போற பொம்பளை பிள்ளைங்களா ஸ்பீக்கர் போ வச்சா அழகா இருக்குன்னு மாமா சொல்லுவாரு அதான் வச்சு விட்டேன் பைத்தியக்கார தரமா இல்ல ஸ்பீக்கர் வச்சா பைத்தியக்காரங்களா அப்ப நான் பைத்தியக்காரியா நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல நானு லூசு நீ அழாதடா நீ அழாத நானே உனக்கு என்னோட ஸ்பீக்கர் தரேன் நீ வச்சுக்கோ நான் அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல நீ அழகாரு நீ வா நம்ம கோயிலுக்கு போலாம் வா சூர்யா என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போற மாதிரி இருக்கு நான் வள்ளியம்மை அவங்க வீட்டுக்கே அனுப்பலான்னு இருக்கேன் என்ன நம்மள இது இந்த 10 வருஷத்துல கோமதி நாயகன் எவ்வளவு வந்து கேட்டும் நாம வழி அனுப்பல இப்போ திடீர்னு வழியை திருப்பி அனுப்பிச்சிடன்னு சொல்றதுல என்ன நியாயம் நமக்கு வேணும்னு போது வச்சுக்கிறதும் வேணான்னு போது திருப்பி அனுப்பிச்சிடுறதும் நல்லாவா இருக்கு அது மட்டும் இல்லை இத்தனை வருஷம் கழிச்சு வழி அந்த வீட்டுக்கு போனா எப்படி நடத்துவாங்கன்னு நமக்கு தெரியுமா வேண்டாம் அப்ப என் பொண்ணோட வாழ்க்கை ஒரு பூ வச்சுக்கிறதுனால அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டுருமா என்ன சரிப்படுத்தலாம் நம்மள வள்ளியம்மை வீட்டுக்கு போலேனா நான் சூர்யாவை ஹாஸ்டல்ல சேர்க்க போறேன் அண்ணாமலை இப்போ ஹாஸ்டல்லாம் இதுக்கு நான் சொல்றேன் இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன் அண்ணாமலை எல்லாரையும் நீ மறந்துட்டல வள்ளி அம்மாவையும் என்னையும் கூட மறந்துட்டல இல்லண்ணே நான் யாரையும் மறக்கல
உனக்கு தான் தெரியலம்மா, எனக்கு குழந்தை இல்லைன்னு. அண்ணாமலை தான் அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லுச்சு. நான் தான் சூர்யா வளர்க்குறேன். வள்ளி, இத்தனை வருஷமா எங்களை எல்லாம் பார்க்காம எப்படி உன்னால இருக்க முடிச்சது? ஒரு ஃபோன் கூட பண்ணக்கூடாதா? இல்லம்மா, நான் ஃபோன் செஞ்சிருந்தேன்னா மாமா என்ன வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அதனால தான் நான் ஃபோனே பண்ணல. வள்ளி, சூர்யா ஒரு தடவை கூப்பிட, ஒரே ஒரு தடவை நான் பேசணும். இல்லைண்ணே, வேணாண்ணே, நான் சூர்யாவை கூப்பிட மாட்டேன். வேணாம். நான் உங்ககிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சாலே அண்ணாமலை என்ன வீட்டை விட்டு அனுப்பிச்சிடும். சூர்யா எல்லாமே என்னால இருக்க முடியாதுண்ணே. சூர்யா என் பொண்ணு. நான் சூர்யாவை கூப்பிட மாட்டேன். வள்ளி, யார் கூட பேசிட்டு இருக்க? சீக்கிரம் வா, வீட்டுக்கு போய் விளையாடலாம். சூர்யா, இதுதான் எங்க அம்மா. நான் பேசிட்டு வரேன். வராத வராத, நீ அங்கே இரு, இங்க வராத. வள்ளி, சும்மா இரு, வரட்டும். இல்லண்ணா, நீ அங்கே இரு. அம்மா, நான் வரேம்மா, நான் வரேன்னு. வள்ளி, கொஞ்ச நேரம் இரு, ரொம்ப பேசணும். கொஞ்ச நேரம் இரு, கொஞ்சம் இரு வள்ளி. சூர்யா குட்டி, நீ அங்கே இரு, வந்துடாத, அங்கே இரு. ஊர்ல எல்லாரும் எப்படிமா இருக்காங்க? என் நாய்க்குட்டி மணி எப்படிமா இருக்க? நல்ல பெருசா வளர்ந்துருச்சாமா? மாமா எப்படிமா இருக்காங்க? ஏ, மாமா வந்து உன்னை பாக்குறது இல்லையா? வந்தாருமா, 2 தடவை வந்தாரு. ஆனா என்ன வீட்டுக்கு கூப்பிட்டாரா, அதனால நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். மாமா கிட்ட பேசல. ஏய் வள்ளி, சீக்கிரம் வா வள்ளி, வீட்டுக்கு போகணும். தோ வரேன். ஆமா, எப்ப நீ நம்ம வீட்டுக்கு வர போற? நான் வீட்டுக்கு வரலம்மா. சூர்யா குட்டி எங்க இருக்கா, அங்கே இருந்துக்கிறேம்மா. நான் இல்லாம சூர்யா இருக்காது. நாங்க 2 பேரும் எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம். நான் சூர்யா கூட இருந்துக்கிறேம்மா. நான் வீட்டுக்கு வரலம்மா. வள்ளி, சூர்யாவை கொஞ்சம் கூப்பிட வேணாண்ணே, ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை. இல்லண்ணே, நான் கூப்பிட மாட்டேன். அவ பாட்டிக்கு ஒரு முத்தம் கொடுக்கட்டும். மாட்டேன். ஒரே ஒரு முத்தம். வேணாண்ணே, இவங்க தான் எங்க அம்மான்னு நான் சூர்யா கிட்ட சொல்லிட்டேன். அது அண்ணாமலை கிட்ட போய் வள்ளியோட அம்மா கிட்ட முத்தம் கொடுத்தேன்னு சொல்லிட்டோம். நான் கூப்பிட மாட்டேன். வேணாம்மா, நான் கூப்பிட வள்ளி, மாட்டேன். வள்ளி, வள்ளி, நானு யாரோன்னு சொல்லி கூப்பிடுமா? ஒரே ஒரு முத்து கொடுக்கட்டுமா? கூப்பிடுமா? அதான் அம்மா சொல்றாங்கல்ல, யாருன்னு சொல்லு. கூப்பிடுமா? சூர்யா, இங்க வா. வா. என்ன பேரு? சூர்யா. இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். இந்த பூவை யார் வச்சு விட்டா? நான் தான் வச்சு விட்டேன். சூர்யா குட்டி, அது எங்க அம்மான்னு சொன்னல, அது எங்க அம்மா கிடையாது. அம்மான்னு சொன்ன? சும்மா ஆக்கி சொன்னேன். எங்க அம்மா கிடையாது. எங்க பக்கத்து வீட்டுக்கு அம்மா. உனக்கு பாட்டி. பாவல்ல பாட்டி, ஒரு உமா கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நான் பாட்டிக்கு உமா கொடுக்க மாட்டேன். ஒரே ஒரு உமா கொடுத்துருமா? ஏய், ஒரே ஒரு உமா கொடு. உமா கொடுக்குறேன், ஆனா 100 ரூபாய் கொடுக்கணும். பாட்டிக்கிட்ட எல்லாம் காசு கேட்க கூடாது. பணம் கொடுத்தாதான் உமா கொடுப்பேன். சூர்யா, சரி, நான் காசு தரேன். ஒரே ஒரு உமா கொடு. இந்தா. சரி வா, வீட்டுக்கு போலாம். ஏய், நான் யாருன்னு தெரியுதா? இது என் அண்ணன். அண்ணனா?
என் அண்ணன் கிடையாது. எங்க எதிர் அண்ணன். ஆனா உனக்கு அப்பாலாம் கிடையாது. சரி, எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கறியா? நான் பாய்ஸ்க்கெல்லாம் முத்தம் கொடுக்க மாட்டேன். பாய்ஸ்க்கெல்லாம் தராது. நீ வா, வீட்டுக்கு போலாம். வா வா. ஏய் சுமாரு, நீ எப்படி படிப்ப? சுமாரா தானே படிக்கும். வள்ளி, என்னை பத்தி வெளியே சொல்லக்கூடாது சொல்லியிருக்கேன்ல. அசிங்கப்படுத்துற? போ, உன் கூட பேச மாட்டேன். இல்ல, நானு தெரியாம சொல்லிட்டேன். இனிமே ஒண்ணும் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட உன்னை பத்தி ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நீ பல்லு தேய்க்காம டிஃபன் சாப்பிடுறது, குளிக்காம ஸ்கூலுக்கு போறது, பெட்ல சுசு போறது, இதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். சூர்யா, சூர்யா குட்டி, நில்லு. சூர்யா குட்டி, நில்லு. சூர்யா, சூரியக்குட்டி. அன்வர் அங்கிள். அம்மா இங்க. பிரின்சிபல் ரூம்ல இருக்காங்க. என்ன ஹாஸ்டல்ல சேர்க்க போறாங்களா? நான் வீட்டில் இல்லாத சமயத்தில் உனக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. வள்ளியம் இல்லாம நான் அங்க இருக்க மாட்டேன். சரிம்மா, அந்த மாதிரி எதுவும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். வள்ளியம் இந்த ஹாஸ்டலுக்கு வந்தா நான் இங்க இருக்கேன், ப்ராமிஸ். அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், ஓகே? டோன்ட் வரி. அழாதம்மா. அண்ணாமலை, என்ன இது அண்ணாமலை? சூர்யாவை ஏன் ஹாஸ்டல் சேர்க்குறீங்க? தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அண்ணாமலை, நான் சொல்றது கொஞ்சம். நேத்து என்ன நடந்தது தெரியுமா? என்ன? உலகநாதனும் அவங்க அம்மாவும் சூர்யாவை கோயில பார்த்திருக்காங்க. உலகநாதன் தான் சூர்யோட அப்பா அவளுக்கு தெரிஞ்சு போச்சா? இல்ல, வள்ளியம்மே ஏதோ தூரத்து சொந்தன்னு சொல்லி சமாளிச்சிருக்கா. அவங்க அம்மா சூர்யா கிட்ட 300 400 ரூபாய் பணம் வேற கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? வேலைக்காரி துணி துவைக்கும் போது சூர்யாவோட பாக்கெட்ல இருந்து எனக்கு எடுத்து கொடுத்தா. வள்ளியம்மையும் சூர்யாவும் ஒன்னா இருக்க கூடாது. வள்ளியம்மைய வீட்டுக்கு போன சொல்ல முடியல. சூர்யாவை வள்ளியம்மை கூட பழக கூடாதுன்னு தடுக்கவும் முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி ஹாஸ்டல். இங்க இருந்தா தான் அவன் நல்லா இருப்பா. அண்ணாமலை, ஹாஸ்டல்ல சூர்யா தங்குறதுனால இன்னும் வசதியா போயிடும். அவங்க எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். இல்ல, அப்படி பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அவர் வந்தார்னா ஏதோ தூரத்துல இருந்து பார்த்துட்டு போயிடுவாரு. அன்வர், சூர்யாவோட மனசுல என்னை விட வள்ளியம்மை தான் இருக்கா. அதை நான் ஒண்ணு தப்பா சொல்லல. ஆனா நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா வள்ளியம்மை சூர்யாவை கூட்டிட்டு அங்க போயிடுவான்னு எனக்கு பயமா இருக்கு அன்வர். வேண்டாம், நான் என் பிள்ளைய யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம். என் பிள்ளை இந்த ஹாஸ்டல்லே இருக்கட்டும். அண்ணாமலை, அந்த மாதிரி எதுவும் நடக்காத அண்ணாமலை. இல்ல அன்வர், தயவு செஞ்சு தலையிடாதீங்க. இவ்வளவு நாளா நான் நல்லவளா இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்ப நான் என் பிள்ளைய இழக்க தயாரா இல்ல. என் பிள்ளை விஷயத்துல யாரு தலையிட்டாலும் நான் உங்களை தூக்கி எறிய தயங்க மாட்டேன். நான் ஒரு நல்லதுக்கு தான் ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கேன். நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாய் உன் சொந்த கால்ல நிக்கணும். என் மேல கோவமா? என்ன புரிஞ்சுக்குமா? உன்னை விட்டு பிரிய எனக்கு மட்டும் இஷ்டமா? நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். எனக்கு வேற யார் இருக்கா? நான் வள்ளி கூட சேர்றதுனால தானே ஹாஸ்டல்ல சேர்த்தீங்க.
இல்ல, நான் ஏன் உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்தேன்னு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நீயே புரிஞ்சுக்குவ. நீ என்ன புரிஞ்சுக்க கண்ணு. நீ என் உயிருடா, நீ என் உயிர். மேடம், சரி, நான் ஞாயிற்றுக்கிழமை வா, வரேன். பாப்பா. போ. சண்டே நீ வரலனாலும் பரவாயில்ல, வள்ளி அனுப்பிச்சு விடு. ஐயோ ஜோதி, ஜோதி, ஐயோ, சும்மா மாட்டேன். என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி ஓடுறல்ல? ஏன் 2 நாளா கிளாஸ்க்கு வரல? இது பாரு, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க. இதே மாதிரி கிளாஸை கட்டடிச்சிட்டு இருந்த 5 வருஷ கோர்ஸை 12 வருஷத்துல தான் முடிப்பேன். உன் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பெரிய டாக்டர் ஆயிடுவாங்க. டைம் ரொம்ப முக்கியம் ஜோதி வாழ்க்கையில. அதை நீ வீணாக்குன திரும்ப கிடைக்காது. புரிஞ்சுதா? உனக்கு எத்தனையோ தடவை நான் வான் பண்ணியாச்சு. உனக்கு அட்டெண்டன்ஸ் லேக் இருக்கு. நான் சீஃப் ஏஎஸ் கிட்ட சொல்ல தான் போறேன். எஸ். ஏய், எதுக்காக அழற? இது பாரு, எதுக்காக அழற? இல்ல சார், நான் எவ்வளவு வேதனையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது சார். அதனாலதான் சார் நான் கிளாஸுக்கே வரல. என்னாச்சு? என்ன வேதனை உனக்கு? இல்ல சார், என் வேதனை போய் உங்ககிட்ட சொல்லி நீங்களும் வேதனைப்பட்டு வேண்டாம் விட்டுருங்க சார். நான் வேதனைப்படுவேனா? என்னன்னு சொல்லு. சூர்யா இல்ல, சூர்யா, உங்க சூர்யா தான். சூர்யாக்கு என்னாச்சு? அம்மா கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க சார். நாங்களாம் எவ்வளவோ தடுத்தோம், வேண்டாம் சின்ன பொண்ணுன்னு. கேட்கவே இல்லை சார், கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க. அவ பிஹேவியர் சரியில்லையா, படிக்கவே மாட்டேன்றாளாம். கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இதெல்லாம் நினைச்சு வேதனைப்பட்டுதான் நான் கிளாஸுக்கே வரல. எந்த ஹாஸ்டல்ல? அவ ஸ்கூல். ஸ்கூல்? சார் இல்ல சார், அங்க சேர்க்கல சார். தயவு செஞ்சு போய் பாத்துறாதீங்க சார், ப்ளீஸ் சார். நாங்க போனாலே அம்மா எங்களை கோச்சிப்பாங்க சார். போகாதீங்க சார். நாளை நான் ஒழுங்கா கிளாஸுக்கு வந்துடுறேன் சார். சார், ஏய், இப்போ நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும். சூர்யாவை ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்கல்ல, அதனால தான். ஆ, ஆமாம், சூர்யா இல்லாமல் அந்த வீட்டுக்கு எனக்கு போகவே பிடிக்கல. என்ன பிடிக்கல? அன்னைக்கு நானும் இவ்வளோ அம்மா கிட்ட சண்டை போட்டோம்ல, அப்பெல்லாம் சும்மா இருந்தேன். இப்போ என்னடா பிடிக்கல கிடைக்கலன்னு அம்மா விதர்த்து என்னால பேச முடியல. இப்ப சூர்யாவை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதை பத்தி ஒரு முடிவெடுக்கலான்னு தான் உங்களை கூப்பிட்டேன். ஓ, கூட்டிட்டு வரலாமே. ஆனா அம்மா அது கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. வேணும்னா வீட்லயே சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம். ஓகே? அதெல்லாம் வேஸ்ட் டி. அம்மா நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிட்டாட்டி போங்கன்னு விட்டுருவாங்க.
இது பாரு, அம்மா பத்தி தப்பா பேசாத. அவங்க ரொம்ப நல்லவங்க. நம்ம யாராவது ஒரு வேளைக்கு சாப்பிடலன்னா கூட அவங்க நாள் முழுக்க சாப்பிடாம பட்டினி இருப்பாங்க. நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. உங்களுக்கு அவங்க மேல கொஞ்சம் கூட ஆசையே இல்லையா? தயவு செஞ்சு அம்மாவை மறந்துடாதீங்கடி. அம்மா ஒன்றும் நாங்க மறக்கணும்னு நினைக்கல. ஆனா அம்மாவோட சுத்திட்டு இருக்காரு பாரு அந்த அன்வர் அங்கிள், அவரை தான் மறக்கணும்னு நினைக்கிறோம். ஐய ஆரம்பிச்சிட்டாயவ. அன்வரை பிடிக்கல, அன்வரை பிடிக்கல. அன்வர் அங்கிள் என்ன இன்னைக்கு நேத்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறதுலேருந்து வந்துட்டு தானே இருக்காரு. அவர் நம்ம அம்மாக்கு மட்டும் இல்லை ஜான்சி, நம்ம அப்பா கூட நல்ல ஃப்ரெண்டு தான். ஆமா, பெரிய ஃப்ரெண்டு. அன்னைக்கு நான் டைனிங் டேபிள்ல வச்சு காய்ச்சுன்னு காய்ச்சினாரு. அப்ப என்னாச்சா? ஹே, அன்னைக்கு நான் வீட்டுக்கு லேட்டா வந்தேன், அதனால திட்டினாரு. வாட்ஸ் ராங் இந்த ஜான்சி? ஏன் ஜான்சி, ஏன் இப்ப பார்த்தாலும் அன்வர் அங்கிள குத்த சொல்லிட்டே இருக்க? அவரை பார்க்கும் போதெல்லாம் எரிஞ்சு விடுற. சின்ன வயசுல எல்லாம் அவரை பிடிச்சிட்டு தானே இருந்தது. இப்ப மட்டும் ஏன் பிடிக்காம போச்சான்? அன்வர் அங்கிள் மட்டும் இல்ல, எனக்கு எந்த ஆம்பளைங்களுமே பிடிக்கல. நம்ம அம்மா இப்ப நிற்கதையா நிக்கிறாங்களே, அதுக்கு யார் காரணம்? ஒரு ஆம்பளை தானே. சூர்யா அப்படி அப்பா யாருன்னு தெரியாம வளர்ந்துட்டு இருக்காளே, அதுக்கு யார் காரணம்? ஒரு ஆம்பளை தானே. இவ்வளவு ஏன் சின்ன வயசுல இருந்து நம்ம அம்மா படுற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஒரு ஆம்பளை தானே. இவ்வளவு நாளா ஒரு ஆம்பளை இல்லாம எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். எப்ப அந்த அன்வர் அங்கிள் வந்தாரோ அப்பத்துல இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஜோதியோட அம்மா பேசுறதே இல்ல, சூர்யாவை ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க. இந்த ஆம்பளைங்கனால எப்பவும் பிரச்சனை பண்றவங்க தான். ஜான்சி மேடம், நீங்க ஆம்பளைங்களெல்லாம் பத்தி ரொம்ப சூப்பரா லெக்சர் கொடுக்குறீங்க. நீங்க கல்யாணம் ஒன்று பண்ணிக்கிட்டா ஒரு ஆம்பளை தான் பண்ணிக்கணும், அது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா பண்ணிக்க மாட்டேன். அப்படியே நான் ஃபோர்ஸ் பண்ணாலும் நான் கண்ணுக்கு கஷ்டம் ஆயிடுவேன். ரொம்ப அழகா இருப்பேன் ஜான்சி, குட்டை கட்டையா உருண்டையா. அந்த காஸ்டியூம்ல மட்டும் நான் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோயே, உன் அழகு முகம் மட்டும்தான் தெரியும். ஏய் நிறுத்துங்க. சூர்யாவை ஹாஸ்டல்ல சேர்க்கும் போது அம்மா கூட அன்வர் அங்கிள் தான் சண்டை போட்டாரு, தெரியும்ல? ஆமா, அதெல்லாம் ஆம்பளைங்க போடுற ஒரு டிராமா தான். இத பாரு, முதல் வேலையா அந்த அன்வர் அங்கிளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஜான்சி. ஏய், என்னடி பேசுறீங்க? நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக அம்மாவே அன்வர் அங்கிள வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னாலும் நாம தான் அது வேண்டான்னு தடுத்து நிறுத்தணும். நீங்க என்னடானா அவரை நாளைக்கு துரத்திடுவீங்க போல இருக்கே. இது பாருங்க, அன்வர் அங்கிள் ரொம்ப நல்லவர். நம்மளுக்காக அவர் எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்காரு. இத்தனை வருஷம் ஆகியும் அவருக்கு கல்யாணமே பண்ணிக்கல. நம்மளுக்காக அவர் குடும்பத்தோட சண்டை போட்டு பிரிஞ்சு வந்திருக்காரு. அந்த நன்றி எல்லாம் மறந்துடாதீங்கடி. ஆமா, இப்ப அப்படி பேசுவேன். நாளைக்கு உனக்கே ஒரு கல்யாணம் வரும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த அன்வர் யாருன்னு கேட்டா அப்ப என்ன பதில் சொல்லுவ? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.